தலைப்புச் செய்திகள். நாசரேத் கல்வி குழுமத்தில் கொண்டாடப்பட்ட ஆசிரியர் தின விழா கொண்டாட்டம். தி நாசரேத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற ஸ்போர்ட்ஸ் டே. நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற பிரைமரி ஸ்போர்ட்ஸ் மீட். கிராண்ட் பேரண்ட்ஸ் டேவை கொண்டாடிய தி நாசரேத் அகாடமி பள்ளி. நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற தேங்க்ஸ் கிவிங் டே. ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஆப்டிடியூட் டெஸ்ட். ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஸ்பெல்லிங் பி தேர்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரேத் கல்வி குழுமத்தில் கொண்டாடப்பட்ட ஆசிரியர் தின விழா கொண்டாட்டம். நாசரேத் அனெக்ஸ் பள்ளி ஆசிரியர்களால் ஆசிரியர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆசிரியர்களே மாணவர்களாக செயல்பட்டு இறைவணக்க கூட்டத்தை நடத்தினர். குழு பாடல், நடனம், வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீர வசனம் குறித்த குறு நாடகமும் அன்று அரங்கேற்றப்பட்டன. மேலும் இந்நிகழ்வில் முத்தாய்ப்பாக நாசரேத் குழுமத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா என்பதை உணர்த்த 50 என்ற எண் அமைப்பில் ஆசிரியர்கள் அணிவகுத்து பள்ளி வளாகத்தில் நின்றிருந்த காட்சியை கண்டு அனைத்து மாணவ செல்வங்களும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். 2024-25ஆம் கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100க்கு 100 மதிப்பெண் வழங்கிய சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், எக்கனாமிக், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆசிரியர்களுக்கு ரொக்க பரிசுகளும், நாசரேத் பள்ளியில் 10 ஆண்டுகள் நிறைவு செய்த ஆசிரியர்களுக்கு பரிசுகளும், கடந்த ஆண்டு முழுவதும் விடுமுறை எடுக்காமல் பள்ளிக்கு வந்த ஆசிரியர்களுக்கு சிறப்பு பரிசாக ரூபாய் 2000 மற்றும் சிறப்பாக செயல்பட்டு வரும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு சிறப்பு பரிசும் தாளர் திருமதி சந்திரா டேவிட் அவர்கள் மற்றும் அவர்களின் பேரன் திரு கெவின் அவர்களின் பொற்கரங்களால் வழங்கப்பட்டன. ஆசிரியர்கள் பணி மகத்தான பணி. அப்பணியை திறம்பட செய்து வரும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எம் பள்ளி தாளாளர் பெருமகிழ்வுடன் தெரிவித்தார். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பில் ஆசிரியர் தினத்தை ஒட்டி ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் ஆசிரியர்களுக்கு சிறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பெற்று பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்நாள் இனிய மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்தது. ஆவடி கோயில் பதாகை நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆசிரியர் தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாணவர்கள் நடனமாடி ஆசிரியர்களை உற்சாகப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு விளையாட்டு போட்டிகளும் நடைபெற்றது. சிறப்பாக செயல்பட்ட ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கி கல்லூரியின் செயலாளர் திரு ஏஎன் என்ரிமாரிஸ் அவர்களும், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மேரி ஏஞ்சலின் அவர்களும், துணை முதல்வர் டாக்டர் மனோரஞ்சிதம் அவர்களும் பரிசுகளை வழங்கி ஆசிரியர்களை உற்சாகப்படுத்தி அன்று மகிழ்வித்தனர். ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சனிக்கிழமை காலை 9 மணி அளவில் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. ஆசிரியர் கொயர் சாங்குடன் இவ்விழாவை தொடங்கினர். ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஆசிரியர்கள் நகைச்சுவை ததும்பு வினாக்களை எழுப்பினர். மாணவர்கள் உற்சாகத்துடன் பதில்களை கூறி மிகவும் குதூகலத்துடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆசிரியர்கள் குழு நடனம் மூலமும் நாடகங்கள் மூலமும் பள்ளி வகுப்பறையில் நடக்கும் நிகழ்ச்சிகளை நடித்து காட்டினர். துப்புரவு தொழிலாளர்களுக்கு மரியாதை கொடுக்கும் வகையிலான நாடகத்தினை எம் பள்ளி ஆசிரியர்கள் நடித்தும் நடனமாடியும் மிக திறம்பட செய்து காட்டினர். செல்போன், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் ஆகியவற்றில் மாணவர்கள் மாட்டிக்கொண்டு தவிக்கும் காட்சிகளை தத்ரூபமாக நடித்து காட்டி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஆசிரியர்களுக்கு இடையே பல்வேறு விளையாட்டு போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பரிசுகளும் அளிக்கப்பட்டது. 10 வருடங்களாக எம் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பள்ளியின் முதல்வர் பரிசு வழங்கினார். முதல்வர் வாழ்த்துரையாற்றி ஆசிரியர்களின் சேவையை பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்களும் மாணவர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டனர். ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 4/9/2025 அன்று பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் தலைமையில் ஆசிரியர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆசிரியர்கள் சார்பாக அம்பர்லா டான்ஸ், ஃபியூஷன் டான்ஸ் மற்றும் விளையாட்டு போட்டிகளான லக்கி கார்னர் போன்ற நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடத்தப்பட்டன. பொன்விழா ஆண்டினை நினைவுபடுத்தும் விதமாக அம்பர்லா டான்ஸ் மூலமாக 50 என்ற எண்ணை பிரதிபலித்தனர். பள்ளியின் முதல்வரும் துணை முதல்வர் அம்பர்லா டான்ஸுக்கு மேலும் மெருகூட்டினர். 10 முதல் 12ஆம் வகுப்புகளில் மாணவ மாணவியர் 100க்கு 100 மதிப்பெண் பெறுவதற்கு தன் பங்கினை கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டதோடு பரிசுகளும் வழங்கப்பட்டன.
10 ஆண்டுகள் தன் பணி நிறைவு செய்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. விண் அதிரும் கரகோஷத்துடன் மாணவர்கள் ஆசிரியர்களின் திறமையை பாராட்டி மகிழ்ந்தனர். ஜென்டில்மேன் வெஸ் லேடிஸ் என்ற ஒரு சிறப்பு த்ரோபால் மேட்ச் ஆசிரியர்களுக்கு நடத்தப்பட்டது. ஜென்டில்மேன் குழு வெற்றி கோப்பையை தட்டிச் சென்றனர். போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் மரக்கன்றுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. சிந்தனை சிற்பிகளாய் மாணவர்களின் வாழ்க்கை மகத்தாக அமைவதற்கு தன்னலமின்றி உழைக்கும் ஆசிரியர்களின் உழைப்பு திறனை பள்ளியின் நிர்வாகமும் பள்ளியின் முதல்வரும் வியந்து போற்றினர். விழாவின் நிறைவாக பள்ளியின் துணை முதல்வர் திருமதி கெட்சி அவர்கள் நன்றியுரை வழங்க நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. கடந்த 6/9/2025 அன்று நமது நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் நமது பள்ளியின் தாளாளர் டாக்டர் சந்திரா டேவிட் மற்றும் மிஸ்டர் கெவின் என்றி அவர்களின் தலைமையில் ஆசிரியர் தின விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபக்குமார் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார். இவ்வண்ணமாக விழா இனிதே துவங்கியது. துவக்க ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு நமது பாடல் குழுவினர் பாடல்கள் பாடி மகிழ்வித்தனர். அதைத் தொடர்ந்து சங்கீதத்திலிருந்து வேத பகுதி வாசிக்கப்பட்டது. நமது தலைமை ஆசிரியர் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை அணிவித்தார். ஆசிரியர்கள் பாடல்கள் பாடி மற்றும் நடனங்களை ஆடி அந்நாளை சிறப்பித்தனர். 10 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த ஆசிரியை திருமதி சித்ரா அவர்களுக்கு நமது பள்ளியின் தாளாளர் பரிசு வழங்கி கௌரவித்தார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு தொகையினை அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிஸ்டர் கெவின் என்று அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். நமது நிறுவனரும் தாளாளருமான டாக்டர் சந்திரா டேவிட் அவர்கள் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்களை வாழ்த்தி கடந்த ஆண்டு முழுவதும் விடுப்பு எடுக்காமல் பள்ளிக்கு வந்த ஆசிரியர்களுக்கு சிறப்பு பரிசு தொகையாக ரூபாய் 2000 வழங்கினார். இறுதியாக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு விழா இனிதே நிறைவடைந்தது. ஆவடி காமராச நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளியில் ஆசிரியர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்புமிக்க ஆசிரியர்களுக்கு கடந்த 4/9/2025 அன்று ஆசிரியர் தின விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ஜெபத்துடன் விழா தொடங்கப்பட்டவுடன் ஆசிரியர்களுக்கு கலை நிகழ்ச்சிகளான நடனம், பாடல், குறுநாடகம் என தங்கள் தனித்திறனை விளக்கும் வகையில் குறவர், குறத்தி, மீனவர் போன்று வேடமிட்டு மாணவர்களின் கண்களை கவர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து ஆசிரியர்களும் பள்ளியின் வளாகத்தில் ரேம்ப் வாக் செய்து மாணவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். பின்பு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் 10 ஆண்டு காலம் ஆசிரியர் பணியை நிறைவு செய்த திருமதி ஃப்ரீடா அவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் பரிசு வழங்கி சிறப்பித்தனர். கடந்த 4/9/2025 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியில் ஆசிரியர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காலை அசம்பிளியில் பள்ளியின் வளாகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களால் ஆசிரியர்களுக்கென சிறப்பு ரேம்ப் வாக், பாடல், குழு நடனம், ஆசிரியர்களின் பணிகளை விளக்கும் கவிதை, விளையாட்டு போட்டிகள் போன்றவை வைக்கப்பட்டன. மேலும் ஆசிரியர் தினத்தை சிறப்பிக்கும் வண்ணமாக கடந்த 7 நாட்களாக ஆசிரியர்களுக்கு பலதரப்பட்ட போட்டிகள் வைக்கப்பட்டன. ஃபேன்சி டிரெஸ், மோனோ ஆக்டிங், சோலோ சிங்கிங், ஃபயர்லெஸ் அண்ட் ஒயர்லெஸ் குக்கிங், குரூப் டான்ஸ், ஹேண்ட் ரைட்டிங், ஐக்கூ கவிதை, டிராயிங், ஆர்ட் அவுட் ஆஃப் த வேஸ்ட் போன்ற போட்டிகள் வைக்கப்பட்டன. போட்டிகளில் பெரும்பான்மையான ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ஆசிரியர்களின் திறமைகளை வெளிக்கொணர்வதற்காக வைக்கப்பட்ட இப்போட்டிகளில் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் மேலோங்கி அன்று காணப்பட்டது. இறுதியாக போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் திறமை வாய்ந்த நடுவர்களால் பரிசுகளும் அன்று வழங்கப்பட்டன. ஆசிரியர் தினத்தை சிறப்பிக்கும் விதமாக பள்ளி நிர்வாகம் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகையும் பரிசுகளும் வழங்கி அவர்களை கௌரவித்தது. தி நாசரேத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற ஸ்போர்ட்ஸ் டே. கடந்த 3/9/2025 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியின் 2025-26 கல்வியாண்டிற்கான ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. ஃபிட்னஸ் ஃபீஸ்டா என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்ற விளையாட்டு தினத்தை நாசரேத் குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் ஹென்றி மாரிஸ் அவர்களின் தலைமையிலும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. அன்று இந்திய கிரிக்கெட் பெண்கள் அணியின் சாதனைகளை புரிந்து வரும் இளம் வீராங்கனை செல்வி தயாளன் ஏவலதா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருந்தார். சிறப்பு விருந்தினரை எம் பள்ளியின் பேண்ட் குழுவினர் மற்றும் நாசரேத் குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் ஹென்றி மாரிஸ் அவர்களால்
தக்க மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தேசிய கொடி, ஒலிம்பிக் கொடி, பள்ளியின் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி அனைத்தும் ஏற்றப்பட்டவுடன் அமைதி, அன்பு, ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் புறாக்கள் வானில் பறக்க விடப்பட்டன. விளையாட்டு தினத்தின் மைல்கல்லாக தீபேஷ், பார்கவ், ஹரிஷ், இளங்கோ போன்ற மாணவர்களால் உருவாக்கப்பட்ட ரோபோட் அன்று மாணவர்களின் முன்னிலையில் எமது நாஸ்ரீத் குழுமத்தின் 3வது தலைமுறையான மிஸ்டர் கெவின் மற்றும் எரிக் பிரின்ஸ் அவர்களால் முதன்முறையாக வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வரவேற்பு நடனம், ஃப்ளவர் டான்ஸ், ஊப்ஸ் ட்ரில், பாம் ட்ரில், டம்பிள்ஸ், பிரம்மீட் மற்றும் ஆவடி காமராசர் நகரில் உள்ள தி நாஸ்ரீத் அகாடமியில் பயிலும் 5ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களின் அட்டகாசமான ட்ரில்களும் மைதானத்தில் குழுமியிருந்த அனைவரின் கண்களுக்கும் விருந்தாக்கப்பட்டன. கடந்த கல்வியாண்டில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் ரொக்க பரிசுகளும் அளிக்கப்பட்டது. இறுதியாக சிறப்பு விருந்தினர் அவர்கள் விளையாட்டின் முக்கியத்துவத்தையும் மாணவர்களின் திறமையை பற்றியும் உரையாற்ற விழா இனிதே நிறைவு பெற்றது. நாஸ்ரீத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற பிரைமரி ஸ்போர்ட்ஸ் மீட். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாஸ்ரீத் அனெக்ஸ் பள்ளியில் கடந்த 6/9/2025 அன்று ஜூனியர் கிட்ஸ் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட் காலை 8 மணி அளவில் தொடங்கியது. சிறப்பு விருந்தினராக சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திருமதி என் முகில் ரோஸ் சாந்தி அவர்களும் மற்றும் காவல்துறையில் பணிபுரியும் செல்வி ஷமந்த் ஷபனம் அவர்களும் வருகை புரிந்திருந்தனர். பேண்ட் வாத்தியங்களுடன் மேடைக்கு அழைத்து செல்லப்பட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு எம் பள்ளி முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் பொன்னாடை அணிவித்தும், வைஸ் பிரின்சிபல் திருமதி மேபிள் மேனா அவர்கள் மெமெண்டோ வழங்கியும் கௌரவப்படுத்தினர். இறை வணக்கத்துடன் தொடங்கிய நிகழ்வானது தேசிய கொடி, ஒலிம்பிக் கொடி, பள்ளியின் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி என ஒன்றன் பின் ஒன்றாக சிறப்பு விருந்தினர் மற்றும் பள்ளி முதல்வரால் ஏற்றப்பட்டது. பின்னர் ஒலிம்பிக் டார்ச் ஏற்றப்பட்டு சிறப்பு விருந்தினர் விளையாட்டு தினத்தை தொடங்கி வைத்தார். நாலந்தா, தஷீலா, பஞ்சஷீலா, விக்ரம்ஷீலா என ஒவ்வொரு குழுவாக அணிவகுத்து நடந்து வந்தனர். சிறப்பு விருந்தினர் மற்றும் தலைமை ஆசிரியர் இவ்வணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டவுடன் அங்கு நடைபெற்ற பலதரப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்ட எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். பரதநாட்டியத்துடன் தொடங்கிய கலை நிகழ்ச்சியானது இங்கிலீஷ் ஸ்பீச், மழலையர் நடனம், ட்ரில் என அனைத்து நிகழ்வுகளும் கண்களுக்கு விருந்தளித்தன. வருகை புரிந்திருந்த பெற்றோர்களுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு முதல் 3 இடங்கள் பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சிறப்பு விருந்தினர் தமது உரையில் மாணவர்களின் வளர்ச்சியில் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்றும், ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு சுய பாதுகாப்பு, நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல் மேலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதையும் சிறப்பான முறையில் பகிர்ந்து கொண்டார். வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இறுதியாக நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. கிராண்ட் பேரண்ட்ஸ் டேவை கொண்டாடிய தி நாஸ்ரீத் அகாடமி பள்ளி. ஆவடி காமராசர் நகர் தி நாஸ்ரீத் அகாடமி பள்ளியில் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடந்த 6/9/2025 அன்று எல்கேஜி மாணவர்களின் தாத்தா பாட்டி அனைவரும் வருகை தந்து விழாவை சிறப்பித்தனர். சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஆசிரியர் திருமதி ரெஜுலா சிங்கராஜ் அவர்களும், பள்ளியின் நிறுவனர் திருமதி சந்திரா டேவிட் அவர்களும், திரு கெவின் அவர்களும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை பொன்னாடை அணிவித்து பரிசளித்து வரவேற்றனர். விழாவானது ஜெபத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. பின்பு பாடல், நடனம், வருகை தந்த அனைத்து தாத்தா பாட்டிகளுக்கும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களை உற்சாகப்படுத்தினர். விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற தாத்தா பாட்டிகளுக்கு பள்ளியின் நிறுவனர் திருமதி சந்திரா டேவிட் மற்றும் திரு கெவின் அவர்கள் காசோலை அளித்து மகிழ்வித்தனர். அதனைத் தொடர்ந்து தாத்தா பாட்டியும் தங்கள் பேர பிள்ளைகளுடன் பாடல், நடனம் என தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அன்றைய நாளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். நிறைவு ஜெபத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. நாஸ்ரீத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற தேங்க்ஸ் கிவிங் டே. நாஸ்ரீத் கல்வி குழுமத்தில் 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு நமது நாஸ்ரீத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் மிக விமரிசையாக தேங்க்ஸ் கிவிங் டே கொண்டாடப்பட்டது. நமது தலைமை ஆசிரியர் திருமதி டோரா ஜெபக்குமார் அவர்கள் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. நம் பள்ளி முன்னாள் மாணவர்கள் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர்.
தொடக்க ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு இந்நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று பேசினார். நமது பள்ளியின் இசைக்குழுவினர் பாடல்களை பாடி மகிழ்வித்தனர். 50 ஆண்டுகள் தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய நமது பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நமது ஸ்தாபனத்தின் சார்பாக உதவிக்கரம் நீட்டப்பட்டது. நமது சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் கே சங்கர், மிஸ்டர் பிரபாகரன் லோகநாதன், மிசஸ் நிகிலா, மிசஸ் பி தாட்சாயினி அவர்கள் தங்கள் பள்ளிக்கால அனுபவங்கள் மற்றும் இப்பள்ளியினால் அவர்கள் பெற்ற பயன்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டனர். இவ்வண்ணமாக விழா இனிதை நிறைவடைந்தது. ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஸ்பெல்லிங் பி தேர்வு. ஆவடி காமராச நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆலன் கெரியர் இன்ஸ்டிடியூட் சார்பாக பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் கணிதத்தில் திறமையுள்ள மாணவர்களை உருவாக்கும் நோக்கில் ஆப்டிடியூட் டெஸ்ட் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருவாளர் பாலு கணிதத்தில் இடம்பெறும் புதுமையான நெறிகள் குறித்து எடுத்துரைத்த முறை அனைவரையும் கவர்ந்தது. 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவ மாணவியருக்கு இத்தேர்வு நடத்தப்பட்டது. இத்தேர்வின் மூலம் மாணவர்களின் திறன் மற்றும் ஆர்வம் கண்டறியப்பட்டு வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகாட்டுதலை வழங்கினார். இத்தேர்வு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பாராட்டு முறையில் அமைந்திருந்தது சிறப்புக்குரியதாகும். ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஸ்பெல்லிங் பி தேர்வு. ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்பெல் பி ஒருங்கிணைப்பாளர் திரு ரூஃபஸ் தலைமையில் பள்ளி அளவிலான ஸ்பெல்லிங் பி காம்படிஷன் நடைபெற்றது. 1 முதல் 9வது வகுப்பு வரை பயிலும் 125 மாணவ செல்வங்கள் பள்ளி அளவில் நடைபெற்ற தேர்வை ஆர்வத்துடன் உற்சாகத்துடனும் எழுதினர். பள்ளி அளவிலான தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஊக்கப்படுத்தினார். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷெர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.